கடன்காரன் எவ்வளவு வேற வாரான் தெரியுமா வீட்டுக்கு? எனக்கு பயமா இருக்கு. சுரேஷ் வேற காலையில இருந்து போன் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இந்த பைக்கை வித்தா 55,000 ரூபாய்க்கு மேல தேராது. வாங்கி வச்சிருக்க கடன் 2 கோடி. இதுல 50,000 ரூபாய் எந்த மூளைக்கு காணும்? இதுல பைக்கை விற்க போறாங்களாம். இன்னைக்கு நேரத்தா விற்க முடியும். எப்படி வெக்க இல்லாம ரோட்ல வந்து நிற்குதிய? நீங்க 2 பேரும் காலையில உங்க வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான் பாரு, என்ன ஏசினா நானா இருந்தோம்னா தூக்கு போட்டு செத்துருவேன். நீங்க வெளியே வந்திருக்கீங்க. என்ன துணி உடுப்பு, என்ன மேக்கப்பு, என்ன செயின். நீங்களாம் மதிப்பு செயின் இருந்து சேலை விட்டாதானே மதிப்பு. இப்ப எங்க போச்சு அவன் ஏசு போது உங்க மதிப்பு எவ்வளோ? எனக்கு கூட்டு வச்சு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வச்சு 4 பேர் மத்தியில் பேசினே இல்லை. இன்னைக்கு நல்ல தேவைதான். என்ன கொஞ்சம் அவன் ஏசி 2 அடி தருவா நான் எதிர்பார்த்தேன். 5-6 ஏச்சு வாங்கிறதுக்குள்ள பெயிரு பார்த்துக்க நான் சொல்லிட்டேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளை இன்னும் சாவாம இருக்கா பாரு. இந்த அவமானம் வர்றதுக்கு காரணம் முழுசு நீங்க தாங்க. இதுக்கு நான் விஷத்து குடிச்சு செத்துருக்கலாம். ஒரு பக்கம் ஸ்டக்கா நல்லா இருக்கு. வண்டியையாவது கொஞ்சம் வித்து கொஞ்சம் பைசா எதையாவது கொடுக்கலாம்ல இவா? என்னத்த வண்டியை விற்க சொல்லுதியே? வாங்கி வச்சிருக்க கடன் 2 கோடி. இதுல இந்த வண்டி போகும் 50,000 ரூபாய். எந்த மூளைக்கு கடன் அடைக்க முடியும்? வாங்க நீங்க கல்யாண வீட்டு போதுக்கா. நானும் அந்த பாருக்காங்க பஜாரு போவாங்க. நான் 2 நிக்குது பாருங்க, உருவாங்கனாங்க நிக்குதுல. இன்னைக்கு காலையில பார்த்துடுங்க, ஒருத்தன் வந்து ஒரு கடைக்காரன் ஏசுனா அவ்வளோ வேகமா ஏசுனா, அசிங்கமா ஏசுனாக்கா. நானா இருந்தோம்னா தூக்கு போட்டு செத்து விடுவேங்க்கா. ஆனா இதைய 2 பேரும் ஏசி ஒரு 2 மணி நேரம் அவ்வளோ வெளியே வந்து நிற்கிறத பாருங்க. அதுக்கு என்ன ஸ்டைலு சாவதுக்கு இல்லாம நீங்க அதை பார்த்துருக்கோங்க. 2 பேரும் என்ன பந்தா காட்டுனீங்க? சேலையை பிடிச்சிட்டு 20,000 நீங்க என்ன சேலை கட்டியிருக்கீங்க அப்படின்லாம் எங்களை எவ்வளவு மோசமா பேசுனீங்க. சாதாரணமான சொல்லாங்க. நல்லா ஏசி வச்சிருங்கக்கா. நாங்க உழைச்ச பைசா, எங்க புருஷன் உழைச்ச காசுல வாங்கி கட்டினது. உங்களை மாரி கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி வந்தா பண்ணுன சேலை இல்லை. இது இப்படி ஒரு குழைப்பு உங்களுக்கு குழைக்கணுமா சொல்லுங்க? 10 ரூபா வருமானம் வந்தாலும் நாங்கள் 3 ரூபா செலவு பண்ணிட்டு 7 ரூபா மிச்சம் பிடிக்காது. நாங்கள் உங்களை மாதிரி பந்தா ஆட்டிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு கட்டின சேலை இல்லை. பேசணும் நீ வட்டிக்கு பேச வேண்டியது. இன்னைக்கு அடுத்தவன் வந்து மானங்கட்ட கல்வி கேட்குதா உங்க 2 பேர்த்தையும்? வட்டிக்கு வாங்கி நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இப்படி கடன் வாங்கி கோடி கணக்குல கடனை வாங்கி வச்சிருக்கிறது நான் நீயா வந்து அடைக்க போற மரியாதை 2 பேருக்கு தெருவுக்கு வரக்கூடாதுல்ல. தெருவுக்கு வந்தா அது எல்லாத்துக்கும் பொதுவான இதா. வீட்டுக்குள்ள இருக்கணும். நீங்க 2 பேரும் எங்க கூட்டு போய் பேசல. மகளும் சேர்ந்து உங்களை எவ்வளவு கேவலமா அசிங்கமா பேசுனீங்க. நாங்க ஏதாவது ஒரு வார்த்தை பேசணுமா? நாங்க சிக்கனமா இருந்து உங்களை மாதிரி பந்தா ஆட்டிக்கிட்ட அலையல்ல. நாங்க உழைச்ச உழைப்புலதான் கம்மனு செயின் சேலை எங்க புருஷ வருமானத்துல நாங்க கட்டினது. வட்டிக்கு வாங்கி நாங்க கட்டல பந்தா பண்ணதுக்கு. இந்த பந்தா பண்ண குறைங்க வாழ்க்கையில அப்பதான் முன்னேற முடியும். ஆனாலும் திமிரு குறையிலக்கா. வாங்க இவியலை பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு என்னத்துக்கு, வாங்க நம்ம போவோம். 2 பொம்பளையால நடந்து பேசிட்டு இருக்காலும் ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு பேச முடியுதா? இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீங்களா தூக்குல தொங்கி சாவலாம். என்ன மனுஷன் நம்மாச்சி? உன்னை கெட்டுனேம்ல, நான் என்ன தூக்கில தான் கிடந்து சாவணும். அது வேணும் இது வேணும்னு சொல்லி என்ன வட்டி கடனை ஆக்கி என்ன கடன்காரனை ஆக்கிட்டான்ல. செத்துருங்க நீங்க. இனிமே நான் சாவதான் செய்யணும். சாவுங்க. கடன்காரன் வரமாட்டாம்ல, செத்துட்டான்னு சொல்லிடுவேன் என் புருஷன். காலையில இருந்து அவர் ராஜாபாய் போன் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, பைசா கொடுக்கலான்னு. ஆமா, எத்தனை வாட்டி போன் அடிக்க? காலையில இருந்து நான் அடிச்சுட்டே இருக்கேன். கொஞ்சம் பைசா இல்ல பாய், அதனாலதான் நான் போனை எடுக்கல. 22 லட்சம் வாங்கிருக்கீங்க. 1 லட்சம் இல்ல 2 லட்சம் இல்ல. வாங்கும் போது என்ன சொன்னீங்க? ஏதோ வண்டி எடுக்கணும், வண்டி எடுத்த உடனே கொஞ்ச நாள்ல தந்துரும், 6 மாசத்துக்குள்ள தந்துரும். இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 38 லட்சம் ஆயிட்டு வட்டி முதல்ல சேர்த்து. ஒரு 2-3 மாசம் டைம். 2-3 மாசமா? 2 நாள் தான் டைம். என்ன ஒரு வீடை விற்கணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அந்த வீடு விலைக்கே போக மாட்டேங்குது. எத்தனை வாட்டி சொல்லிட்டீங்க? நான் சொல்றதை தயவு செய்து நீங்க கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. எங்களுக்கு ஒரு மாசம் மட்டும் டைம் வாங்கினேன். இப்ப நான் உங்களை கேட்க போறது இல்ல. 2 நாள் கழிச்சு திருப்பி வருவேன். அதுக்குள்ள பைசா வரணும். கண்டிப்பா தந்துருவேன். இல்ல நான் மட்டும் வர மாட்டேன். எனக்கு கண்டிப்பா பைசா தந்துருவேன். தயவு செய்து இப்படி வந்து எங்களை கேவலப்படுத்தாதீங்கன்னு. அவமானமா இருக்கீங்க. அவமானமா இருக்குன்னு நீ சொல்லாத, அது நான் சொல்லணும். எப்படி இருந்தா எங்க எப்படி நிக்க வச்சிருக்க நீ?
அவமானமா இருக்கான். நான் பைசாயை வாங்க சொல்லும் போதெல்லாம் நீங்களும் போட்டுக்கிட்டு சீவி சிங்காரிச்சு கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு நடத்தனே நின்னிய சம்மனு. இப்ப என்ன அடிச்சா? ஒவ்வொரு நாளும் என் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தா, ஐயா கடனை வாங்காத, வட்டிக்கு வாங்காத, அவ சொல்ல நீ கேட்காதன்னு. ஆனா நான் நீ சொன்னதுக்கெல்லாம் நான் ஆடுனேன். எங்க அம்மா சாவும் போது கூட அவ என்ன சொல்லிட்டு செத்தா தெரியுமா? ஐயா வட்டிக்கு வாங்கிறாத, நீ நடுத்தருவுக்கு வந்துருவான்னு. அதே மாதிரி எங்க அம்மா சொல்லிட்டு இறந்தா. அதே மாதிரி நீ ஆக்கிட்டா. நீ சொல்லிட்டு செத்தாவ. அதனாலதான் அந்த வீடு வேலைக்கு கூட போக மாட்டுக்கு. வாய் பேசிக்கிட்டு இருக்கே. ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து வீடை விற்கிறதுக்கு வழியை பாருங்க. அதெல்லாம் விற்கணும்னா நீ வித்துக்க. நீ வித்தா ராஜாபாய்க்கு போய் பைசாயை கொடு. நீ என்ன அங்க வந்து உட்காந்துட்டு இருக்கா? போவோம் அம்மா பின்னாடி. அதை வேணாம் இதை வேணும்னு நீனும் அம்மா வந்து ஆடுனீன்னு. கடன்காரனா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். போனுக்கு மேல போனு. எனக்கு எங்கேயாவது ஓடிடலாம் போல இருக்கு. ஏழு பைசா வாங்கினாலே தர முடியுதால உன்னையால? 35 லட்சம் வாங்கின 50 லட்சம் ஆயிட்டுல வட்டி முதல்ல சேர்ந்து. எத்தனை நேரம் போன் அடிப்பேன்? இப்படி வீட்டுக்கு யாருன்னே வருவானா? போன் அடிக்காம நான் இவ்வளவு ரூபா கொடுத்து போன் அடிக்காம என்ன பண்ணுவேன்? ஒரு வாரத்துல பைசா தந்து நல்ல சிலுப்ப தெரியுது, ஊருக்கு போய் இடம் வாங்க தெரியுது, வீடு கட்ட தெரியுது, ஸ்டேட்டஸ் மட்டும் போடுறீங்க. நல்லா பைசா தர தெரியாதுல்ல உங்களுக்கு? ஒரு வீடை விற்கணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித்து முடிச்ச உடனே எப்படியாவது பைசா. கேள்விப்பட்ட நிறைய கடன் இருக்கா. எப்படிலாம் தருவீங்க நீங்க? எனக்கு தரல நினைச்சுக்க கை காலெல்லாம் வெட்டி விடுவேன் 3 பேருக்கும். இதை தந்துருவேன். யானே இப்படி எங்களை சித்திரவதை படுத்துதிய. நாங்க மருந்து குடிச்சுதாமே சாவணும். நீங்க எல்லாரும் இப்படி வீடு வீடா வந்து இப்படி பேசிக்கிட்டு. அப்ப முதல்ல தெரியணுமா? இப்ப வாங்கிட்டு சாவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி நீங்க ஒரு மாசம் டைம் கொடுங்க. 2 மாசம்லாம் தர முடியாது, 1 வாரம் தான் தருவேன். நான் நகைக்கு அடை வச்சு ஊர்ல இருக்க வீடெல்லாம் வித்து சீக்கிரம் தரணும். நிறைய ஆட்களை கூப்பிட்டு வந்துருவேன். நான் தெரியுங்களா? தாராளத்துல இருக்க முடியாது. நீங்க பாத்துருங்க. 1 வாரத்துல நான் வருவேன். எப்படி இந்த ஏரியாவுல இருந்த வெளியே தலை காட்ட முடியுமா? எனக்கு அது நான் சொல்லணும். நீ அவமானம். நீ வந்து நகை போட மாட்ட, தங்கம். நீ வந்து பிளாட்டினமும் கோல்டு பிளாட்டினம் போட்டு அன்னைக்கு இன்னைக்கு அங்க கிடந்து அவ ஒவ்வொரு ஆட்களை இருக்கா தெரியுமா? 10 ரூபா செலவு பண்ணணும்னா நீ 50 ரூபா செலவு பண்ணுவா. 50 ரூபா உங்களுக்கு கொடுக்க வக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எங்களை அடிச்சு சாவடிக்காதீங்க. மாத்திரை மருந்து கொடுத்து எங்களை கொண்டுட்டு நீங்க நிம்மதியாயிருங்க. கொடுக்க வக்கு இல்லையா? நைட்டோட நைட்டா எங்கேயாவது தலைவரவோ ஓடி போவோம். இதுக்கு கடமை எங்களை சித்திரவதை படுத்தாதீங்க. ஆரம்பத்துல எங்க அப்பா சொல்லும் போது கேட்டியா? கேட்கலாம்ல. எவ்வளவு சண்டையை போட்டா? ஓஹோ, அப்ப புல்லட் நான் வாங்கிட்டு வரும்போது நானா ஓட்டுனே புல்லட். நான் காரை வாங்கிட்டு வந்து நானா ஓட்டுனே காரை. நான் 16,000 ரூபாய்க்கு கோட்டை வாங்கிட்டு போகும்போது நானா கோட்டை போட்டுக்கிட்டு நின்னேன். நம்ம கடா போடுதோம், நம்ம பிரேஸ்லெட் போடுதோம், நம்ம செயின் போடுதோம். அவன் முறுக்கு செயின் போட்டிருக்கான், அதனால நான் முறுக்கு செயின் போடணும். என் கௌரவம் என்ன வந்து நம்ம பந்தா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ இருந்தாலே நல்ல எங்க கூட சேர்ந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்திய. உனக்கு இல்லைன்னு சொல்லி 50 ஏக்கர் நிலத்தை எடுக்கணும்னு சொல்லி நீ தானே கடந்து என்னைய தொந்தரவு பண்ணி. அடிக்காதுங்கப்பா அடிக்காதுங்கப்பா போயிட்டு பாருங்க. வேற எந்த படத்துல பாட்டுக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தனா வந்து நாக்கப்படுகிற மாதிரி ஒவ்வொருத்தனா கேட்டுக்கிட்டு இருக்கான். எழுதி பெயர் சொல்லிட்டேன். இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்காத, ஏதாவது ஒரு முடிவை எடு, என்ன செய்யணும்னு. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. மணி 1:30-2 மணி ஆவட்டு. துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நைட்டோட நைட்டா கிளம்பிடுவோம். வேவு பார்க்க உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சும்மா இருங்க, டென்ஷனை படுத்தாதீங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ தேவை உள்ள துணியை மட்டும் எடுப்போம், போயிருவோம். நம்மளால 35 லட்சம் 40 லட்சம் கடன் அடைக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துட்டு வரேன் பாப்போம். அவங்க போயிட்டாங்க. பார்த்துட்டு உனக்கு ஒரு 4 ட்ரெஸ் மட்டும் எடுத்து வை பாப்பா. அந்த பெட்டி எடுத்துட்டு வாங்க. நீங்க எம்மா இன்னும் உங்க கதவு கிட்டதாமா இருக்காங்க. 11 ஆகுது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம எடுத்து வை. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பெட்டி எடுத்து வரேன். எடுத்து வை பாப்பா, எடுத்து வை. எலும்பு சார்ஜர் எல்லாம் எடுத்து வை பாரு. சார்ஜர், போனு. ஃபர்ஸ்ட் எல்லாரும் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அப்படி முதல்ல சவுண்டு போடாத, சவுண்ட் ஒயாம போய் வெளியே பார்க்காத. அவங்களுக்கு டவுட் வந்துடும். பிறகு எல்லா வேலையும் ஒழுங்கா செய்யுங்க. இல்ல அப்பா கூட இருக்குமா? அப்பா கூட சார்ஜர் எல்லாம் எடுத்து வைங்க. அடுக்கு டப்பால ஒரு 2500 ரூபாய் போட்டு வச்சிருக்கேன் பாரு, அதை எடுத்து வை. அதில் என் பரிசு இருக்கும். அதில் ஒரு 750 ரூபா வச்சிருக்கேன், அதையும் எடுத்துருவா. செலவுக்கு பைசா தேவைப்படும். சாயா காப்பியாவது குடிக்க.
இந்த இடத்துல நான் வாழ்ந்தேன். இன்னைக்கு இந்த பரிதவிக்கப்பட்ட வீட்டுல இருந்து எப்படி விட்டுட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைமை வந்துச்சு. நாங்க அந்த வாட்சி உள்ள வைங்க. கடவுளே, போய் பார்த்துட்டு வா, அதில் போய் பார்த்துட்டு வா. யாரும் பையா போ, பையா. அது எப்படி போகணும்னு உனக்கு தெரியல இன்னும். இப்பதான் மெதுவா எல்லாரும் ஒருத்தரா உள்ள போறாங்க. சரி, அவங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆகட்டு. எந்த ஆட்டோக்காரனுக்கும் போன் அடிக்காதீங்க. குடிநடையா நடந்துருவோம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஆட்டோ பிடிப்போம். இல்லைன்னா ஆட்டோக்காரன் ஏதாவது சொல்லிவிடுவோம். இங்க இருந்து இங்க அந்த போனாங்க. ஆட்டோ சவுண்டு கட்டினா வெளியே வந்து எட்டி பார்த்துருவாங்கல்ல. இப்போ கதுக்கா பேசுறா. கடன் வாங்குறதுக்கு அது வேணும் இது வேணும். எப்போ அதை வாங்கும் போது ஒரு கதுக்கு இல்லை. நடுத்தருவில் கொண்டு என்னையே விட்டாச்சு. இந்த ஏரியாவில் நான் 50 வருஷமா இருந்தேன். கடைசியில் இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கீங்க. வாங்குங்க போவோம். இன்னுமா முதல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். பாப்பா அந்த ஸ்மைலி டிஃபன் பாக்ஸ்குள்ள பாரு, ஒரு சிலிண்டர் வித்த பைசா 3000 ரூபாய் வச்சிருப்பேன். எடுத்துட்டு வா. போடு. டக்குன்னு எடுத்துட்டு வா, டக்குன்னு எடுத்துட்டு வா. போன் எடுத்துக்க கையில. போன சுவிட்ச் ஆஃப் பண்ணு. பண்ணிட்டியா? போன சுவிட்ச் ஆஃப் பண்ணு. பைய பெட்டிய உருட்டாம அதை தூக்குங்க. ஓடியா ஓடியா. வாங்க வாங்க, இதுல உட்காருங்க. தலையெல்லாம் சுத்துது எனக்கு. தங்கதுக்கு கூட ஒரு இடம் இல்லாம இப்படி ஒரு காட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கோம். பாம்பேல கடனை வாங்கிட்டு திருநெல்வேலிக்கு ஓடி வந்து ஒரு காட்டுக்குள்ள உட்காந்துருக்கோம். இங்க எந்த ஜனத்தை தெரியும் எனக்கு. இந்த திருநெல்வேலியில யாருமே தெரியாது. யாராவது தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா இப்படி எனக்கு நிலைமை பரிதவிக்கப்பட்ட நிலைமை அவனு நான் நினைச்சே பார்க்கலங்க. இதுக்கு நான் ஒரு தூக்குல தூக்கி சேர்த்திருக்கலாம். நீ அதுக்கு வீட்டிலே தூக்குல தொங்கி இருக்கலாம். எப்ப வயிறு பசிக்குமா? உனக்கு நேரத்துக்கு நேரம் பசி மட்டும் எடுக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தானே போவாம்மா, போ 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அந்த பிள்ளைய அப்படி சொல்லாதீங்க. சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளைங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. எதையாவது வாங்கிட்டு வாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுதான் தப்பு. காப்பியும் ஒரு பண்ணையும் வாங்கியாவது கொடுங்க. போங்க ஐயா போங்க. அந்த 50 ரூபாய் வச்சிருந்தாலும் அதைத்தா. இம்மா நம்ம எங்க தூங்குவோம்? இந்த படுக்கையா அம்மா? ஃபர்ஸ்ட் சாப்பாடு அப்பா வாங்கிட்டு. நம்ம நேரத்துக்கு சிலிண்டர் இல்லையா, எல்லா கடையும் வந்து சாய கடை ஒண்ணுமே கிடையாது. என்னத்தை நான் செய்ய? காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க பாப்பா. அப்பா எப்படியாவது உனக்கு சாப்பாடு வாங்கி தந்துருவா. காலையில வரைக்கும் பொறுத்துக்க. கொஞ்சோண்டு தண்ணியாவது கிடைக்குமாமா? கடையெல்லாம் பூட்டி இருக்குமா? அந்த பைப்புலயா தண்ணி பிடிச்சிட்டாங்களா? ஓ, பார்த்துட்டு வா. எல்லையா தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வா. நான் ஒத்தையில எப்படி போவேன்? நான் படுத்துக்கிடுவேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பண ஆசை வேற வெட்டி வந்தனால ஒரு நல்ல குடும்பம் எப்படி நாசமாக போச்சுன்னு பார்த்தீங்க. அவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சம்பளம் தான். அவங்க நினச்சிருந்தா இதே பைசாவில் நல்லா சாப்பிட்டு அவங்களுக்கு போதுங்கிறத விட ஜாஸ்தியே பைசா இருந்துச்சு. ஆனால் அவங்க அதோட விட்டாங்களா? இல்லவே இல்லை. வெட்டி வந்த காரணத்தினால எல்லாரும் முன்னாடி நம்ம தனியாக தெரியணும், நம்ம எல்லாத்த விட பெருசுங்கிறத காமிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இன்னும் வேணுங்கிற ஆசையில் என்ன பண்ணின்னு இருக்காங்க, நடுத்தெருவில் வந்து நிற்காங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிற கடனை அவங்க நினச்சாலும் அடைக்க முடியாது. அதனால இங்கே இப்போ யாருமே இல்லாமல் எந்த இடம்னே கூட தெரியாத இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு இதுலேருந்து சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம எபிரேயர் 13:5 என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள்னு சொல்லுது. அதே மாதிரி 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இந்த 2 வசனமும் இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ உண்மையாக இருந்ததுன்னு நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்தோம். நம்ம பார்த்தோன்னா இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல வாழ்க்கையை தாங்க வாழ்ந்தாங்க. நல்ல சம்பளம், நல்லா அழகாக நல்லா ஜாலியாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வெட்டி வந்தா பேராசை இது எல்லாத்துக்கும் காரணமாக இப்போ இங்கே வந்து நிற்காங்க.
நீங்களும் நினைக்கலாம் இந்த மாதிரி சில டைம் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா தான் சம்பளம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கூட 1000 ரூபா கூட 2000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கடனை வாங்கியாவது ஏதாவது ஒரு செலிப்ரேஷனாக இருக்கட்டும், ஈஸ்டராக இருக்கட்டும், ஏதாவது பண்டிகையாக இருக்கட்டும், நம்ம என்ன நினைப்போம், பண்டிகை தானே ஒரு 2000 ரூபா தானே எக்ஸ்ட்ரான்னு. ஆனால் நம்ம யோசிக்க முடியும் அது வந்து நம்மளுக்கு வந்து என்னது, ஒரு வெட்டி பந்தா, ஒரு பேராசை. நம்ம நினச்சிருந்தா அதே 10,000 ரூபாக்குள்ளேயே என்ன பண்ணலாம், அழகாக சிம்பிளாக அந்த பண்டிகை என்ன பண்ணலாம், கொண்டாடலாம். இதை தான் மக்களே நம்ம புரிஞ்சுக்கணும். என்றைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கிறதுல நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் என்ன பண்ணணும், ஆண்டவரும் விரும்புவாங்க. நம்ம இப்படி கஷ்டப்பட்டு வெட்டி பந்தாக்காக எக்ஸ்ட்ரா பைசா வாங்கி அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டோன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நல்லா இருக்கும், நம்ம மற்றவங்கள விட அழகாக தனியாக சூப்பராகவே தெரியும். ஆனால் பிற்காலத்தில் அது கொடுக்குற பலனை வந்து நம்ம நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, திருப்பி நம்மளோட கரெக்ட் பண்ணவே முடியாது. நம்மளோட வாழ்க்கை போனது தான். ஸோ இப்படி வெட்டி பந்தா, பேராசை, நான் பெருசு நீ பெருசு, இந்த மாதிரி வாழ்க்கை வாழாமல் நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கிற என்ன பண்ணலாம், சிம்பிளான வாழ்க்கையை ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்திட்டே வாழலாம். உங்களை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பாங்க. ஓகே மக்களே.